அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிளவ வருஷம் ஐப்பசி மாத பலன்களை கூடுவதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் குழுன்னு இருக்கும், மழை நிறைய பெய்யும், வளமாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் குளங்கள்லாம் கட்டுறதில்ல, இருக்கிறத பழகிட்டாங்க. அதனால் எல்லா இடமும் குளமாக இருக்கும், ஏரியாக இருக்கும். அசுத்தங்கள் ஓரளவு குறைஞ்சாலும், மாசு குறைஞ்சாலும், நம்ம சரீரத்துக்கு தேவையான அளவுக்கு சக்தி இல்லாதனால கொஞ்சம் மழை காலத்தில் வரக்கூடிய இந்த நோய்கள்லாம், தொற்று நோய்கள்லாம் வரும். உடனே கொரோனா நினச்சிடாதீங்க, அந்த அளவுக்கு பயமுறுத்திடுது நம்மளை. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது கிரகங்கள் அமைப்பது சிறப்பாக இருக்குது. எதுவும் வக்கரமாக இல்லை. இந்த காலத்தில் மாத கடைசியில் தான் பார்க்கும்போது கிரகங்கள் அக்டோபர், அதாவது இந்த காலகட்டம்ன்றது என்ன சொல்கிறேன்னா, அந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும், இந்த ஐப்பசி மாதன்றது பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலம்தான் ஐப்பசி மாதம் சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் வரும்போது அந்த மாத கடைசியில் 23/10, அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் சொல்லாமல் அந்த மாதிரி ஐப்பசி மாதத்தில் மாத கடைசி 23/10லேருந்து வரிசையாக இந்த கிரகங்கள்லாம், குறிப்பாக செவ்வாய் புதன் 2 வீடு மாறுவாங்க. ஐப்பசி மாதம் சூரியன் இருக்கிற இடம் துலா வீடு, அதில் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. இந்த சுக்கராச்சாரியார் அடுத்த வீடாக இருக்கிற இந்த விச்சிகத்துக்கு போயிடுவார். அங்கே பாம்பு இருக்குது, கேது. ரிஷபத்தில் ராகுவும் கோல்சாரத்தில் விச்சிகத்தில் கேதுவும் இருக்குது. அது பிரகாரம் பார்க்கும்போது ஆஃப் ஆஃப் தி ராசி மண்டலத்தில் பாதி அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் செக்யூரிட்டி ஸ்டபானாக இருக்குது. ஆனால் கிரக வளைவல் இன்னும் வரல. தனுசு மாதம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சூரியன் துலாத்தும் போது அமைதியாக குழுன்னு இருப்பார். ஏன்னா பலம் உள்ளதாக இருப்பார். கதிர்களெல்லாம் சுருக்கி குளிர்ச்சியாக இருப்பார். சூரியன் ஒளி கதிர்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா நமக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும், உடம்புல அறிவு விசாலாகும். எல்லாருக்கும் குழுன்னு மழை காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெப்ப கதிர்களை சுருக்கி நல்ல மழையை பெறும்படி வைப்பான். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காலம் ஃபுல்லாகவே. ஆனால் பேரழிவு ஈரழிவில் நம்ம இதில் கிடையாது. எப்போதும் இந்த பாரத பூமியில் பார்த்தா சின்ன இதுவே பெரிய பேரழிவு மாதிரி காமிக்கிறது. ஏன்னா வசதிகள்லாம் பெருக்கவில்லை, போதுமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ஒன்றும் பண்ணலை. பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ஆயுட்காலே முடிஞ்சிடும். எந்த துறை எடுத்தாலும் எல்லாமே நிர்வாணமாக தான் இருக்குது. ஒரு அழகான சுபமாக இல்லை. அது எப்போ சரியாகி நமக்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு வேண்டிய அடிப்படை ஆதாரங்கள், சுகங்களாக வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோன்னு நமக்கு தெரியல. நமக்கு பழக்கமாக எடுத்து அந்த சுக்கராச்சாரியார் விச்சிகத்தில் இருக்கும் போது துலாத்தில் சூரியனோட செவ்வாய் புதன் சேருவாங்க இல்லையா, அந்த செவ்வாய் சுக்கரனும் வீடு ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. எச்சரிக்கை. அது ஒரு வாரத்துக்குள்ள 1 வாரத்து வரைக்கும் இந்த கேப்பில் இந்த இடைவெளி காலத்தில் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகள் வாய்ப்பெல்லாம் இருப்புகளை கையில் நிறைய வச்சுக்கணும். அதிகம் வெளியில் பழக்கத்தில் பொது வாழ்க்கையில் அதிகம் ஈடுபட முடியாத சூழ்நிலையில் இருக்கும். இந்த மழை காலம் வெளியில் போகும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லக்கூடியதெல்லாம் அவ்வளோ வசதியெல்லாம் இன்னும் வரல, பெருகலை வசதியாக. அதனால் குழந்தைகளோடு நிறைய குடும்பமாக நன்னா இருக்கலாம். ஐப்பசி மாதம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம், தீபாவளி எல்லாமே வருது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்னாவே அனுபவிக்கலாம். அரசாங்கங்கள் அப்படி தான் இருக்கும், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று, இது நீடிக்காது எப்போதுமே. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இன்ஃபேக்ட் டேர்னிங் பாயிண்ட், அது ஜங்ஷன். அதில் வரும்போது தான், மார்கழி மாதத்தில் வரும்போது தான் பெரிய ஜனவரி ஆரம்பிக்கும். அரசாங்கங்களுக்குலாம் கொஞ்சம் போராத காலம் வரும்.
நம்ம வழக்கம் போல் ஜனநாயக நாடுன்னா எப்போது போல் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கலாம், தலையிடாமல் வந்தால் போதும். இந்த காலகட்டங்கள்லாம் பார்க்கும்போது வளர்ச்சிக்குண்டான பணிகளை துவங்கி நன்னா, அதாவது எல்லாம் குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் விலைவாசி மலையளவு உயர்ந்திருக்கேன்னு பார்க்க வேண்டாம். நமக்கு வேண்டியது என்னென்ன உண்டோ அது கிடைக்கும். இதில் அதிகமாக நோய் நொடிகள்லாம் பாதிக்காதபடி நம்மளை இந்த காலகட்டத்தில் நல்லா வச்சுருப்பான். அது ரொம்ப ஆச்சரியம். இந்த கிரகணங்கள்லாம் வக்கரமாகலை, அதனால் அதுவே பெரிய விஷயம். குருவும் நன்னா இருக்கார், சனி நன்னா இருக்கார். அதனால் நமக்கு எதிர்ப்பு சக்தி கூடிகிட்டே போயிடுறது. இந்த காலகட்டத்தில் நமக்கு பாதிப்பு நிறைய இருக்குமே, மழை காலம் ஆச்சுன்னு கிடைக்காது. நன்னாவே இருப்போம், நன்னா வாழும், அமைதியாக இருப்போம், ஆனந்தமாக நல்ல விஷயம் நிறைய நடக்கும். வீட்டில் நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் வரும். வளர்ச்சிக்கு உண்டான வழிகள்லாம் மலமலான்னு எல்லாம் எடுத்துருவீங்க, நல்லா இருக்கும். பொதுவாக நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வேறு கண்டங்கள், அதெல்லாம் தீபங்கள்லாம் மாறும். அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதெல்லாம். நமக்கு இறையாமை நிறைந்த நாடு, கர்ம மூவி நடந்தாலே எந்த விதமான கருமங்கள் தடை செய்யறதுக்கு பாதிப்பு இல்லாமல் பணிகள் தொடர்ந்து இருக்கும். எதுவும் நம்மளை அசைக்க முடியாத அளவுக்கு எல்லா உறவுகளும் இனிமையை கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுனம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெட்டை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரெட்டை வாழ்க்கையெல்லாம் கிடையாது. வாழ்க்கை தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். சமுதாயத்தில் நெளிவு சூழல் அதிகமாக நம்ம செயல்பட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும். என்னுடைய எண்ணங்கள் செயல்கள் எனக்காகவே நான் வாழறேன் அப்படின்னு நினச்சேன்னா நடக்காத காரியம் உலகத்தில். மற்றவங்களுக்காக வாழ்ந்து தனக்குடைய வழிகளை செஞ்சால் தான் நம்ம வாழ முடியுன்ற ஒரு எண்ணத்தில் அவனுக்குன்னு ஒரு எண்ணம் வெளியில் தெரியாது. எப்போதுமே புதன் வியாபாரி. அந்த வியாபாரி எப்போதுமே அடுத்தவனுக்காக வாழ சொல்லி தன்னுடைய லாபம் சம்பாதிக்கிற நோட்டம் இருந்தால் கூட அதை மற்றவங்களுக்கு எப்படி பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தில் அவன் தான் இருப்பான் தவிர, அதனால் எப்போதே மற்றவனுக்காக வாழ்வான். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு அதை பிறர் சார்புற்று வாழும்போது தான் நமக்கு வேண்டிய தேவைகள்லாம் நம்ம தேவைகளை சரிச்சு உண்டாக்கிக்க முடியும். நம்மளுடைய தேவை பிரதானமாக முதலாக வச்சான்னா ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, கை வச்சுட்டு போடுவாங்க. அதுதான் வியாபாரிக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். பிற நலனை கருதி வாழக்கூடிய அமைப்பு இந்த மிதுனத்துக்கு நிறைய உண்டு. மிதுன வாழ்க்கைன்னு சொல்ல வாழ்க்கை தான் ரொம்ப அருமையான லைஃப்பில். அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ரகசியமாக இருக்கும். அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பறந்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வீட்டிலே இருப்பாங்களோ சொல்கிற கூட இருக்க மாட்டாங்களா, அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவளுக்கு பிஸ்னஸ் உலகளவு அவளுக்கு பறந்துருக்கும். அந்த அளவுக்கு செயல்புடைய இந்த மிதுனத்துக்கு பெரும்பாலும் வியாபாரிகள் தான் இருப்பாங்க. இல்லைன்னா உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அலுவலகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் மிருகசீரிஷம் 2, 3, திருவாதிரை, குருவோட புனர்பூசம், இதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். திருவாதிரை இருக்குது, குணர்பூசம் இருக்குது. அந்த குழுவோட விட அது நேர் 7ஆம் கலத்தரமாக இருக்கார். ஏன்னா ஆமாம், செல்வங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பகவான் செல்வங்களை நேரிலே தான் கொடுக்க மாட்டான். முதலாளி இன்வெஸ்ட் பண்ணுவான்னு தவிர மற்றவங்கள வச்சு தான் அந்த வேலை வாங்கி தன்னுடைய ஆதாயத்தை சம்பாதிக்க முடியும். தானாக எல்லாம் பண்ண முடியாது. ஷேரிங், தன்னுடைய வியாபார உத்திகளை கையாண்டு ஷேரிங் ஆஃப் தன்னுடைய ஒர்க்கை எல்லாருக்கும் எலாபரேட்டாக இருக்கக்கூடிய ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தர்ப்பம் கொடுத்து அவன் மூலம் தான் கருவியாக இருந்து செயல்பட்டு தான் வியாபாரம் பண்ண முடியும், தானாக பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆற்றல் உடையக்கூடிய அந்த புதன் ஆண்டவர் எப்போதுமே குரு ஆப்போசிட் வீடு தான். மிதுனத்துக்கு நேராக குரு தனுசு வீடு, அதேமாதிரி கன்னிக்கு நேராக மீன வீடு. எப்படி செய்கிறார் பாருங்க. தனக்கு பக்கத்தே ராஜா இருப்பார் சூரியன், அந்த பக்கம் சந்திரன் இருப்பார். நம்ம இப்போ ராஜகிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீட்டில் செயல்படுறதுக்கு ராஜகிரகமாக இருக்கார் பகவான் செயல்படுறாருன்னா அது தந்தாரத்தில் அவர் யார் வச்சுக்கணுமோ வச்சுக்கிறார். அதுதான் அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேலே மிதுனத்தில் செவ்வாய் ராஜகிரகம் கிடையாது தான் செயல்பாடு. செவ்வாய் தயவு இல்லைன்னா உணர்ச்சியே இல்லை வாழ்க்கையில், ஒன்றும் கிடையாது, கோமா செய் தான்.
செவ்வாய் நல்ல ஓரளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருந்தாலே போதும். நமக்கு வாழ்க்கையில் உத்வேகம் வரும், அந்த செயல்படக்கூடிய ஒரு முடியணும் அப்படின்னு சொல்ல ஆற்றல் வரும், ரத்தம் சும்மா ஆனந்தமாக இருக்கும், செயல்படக்கூடிய உடம்பில் எதிர்ப்பு சக்தி நிறைய கூடும். திகித்து போனால் தான் அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் வருது, எதிர்ப்பு சக்தி வரும், நல்லா பசிக்கும், தூக்கம் நல்லா அனுபவிக்கலாம், ஆனந்தமாக இருக்கும். லைஃப்பில் சுகங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை, உப்பு இல்லாமல் சாப்பிட்ற பதார்த்தம்னா செவ்வாய் 0ன்னு அர்த்தம். அதனால் செவ்வாய் முக்கியமானது, லைஃப்பில் எல்லாருக்கும் முக்கியம் அது. ஆனால் அதிகம் போனாலும் தோஷம், குறைச்சி போனாலும் அது வேஸ்ட்டு வாழ்க்கையில். அது அளவுக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். பிற தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கணும், குரு தொடர்பு எல்லாம் தொடர்பு கொண்டிருக்கணும். அந்த செவ்வாயை அது அங்கம் வைக்கும்போது அந்த மிருகசீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அதெல்லாம். அதே மாதிரி திருவாதிரை ராகு எப்போதுமே சூப்பர்வைசர் தான் எல்லாமே. அடுத்தடுத்து வேலை வாங்கினா தான் நடக்கும், தானே வேலை நடக்காது. வேலை செய்கிறவங்களுக்கு வழிகாட்டே இருந்து வாழ்க்கையில் எப்படி இருக்குது ஒரு ஆள் வேணும் இல்லையா, ஒரு பொறுப்பெடுத்து கைடன்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுதான் ராகு. ஏன்னா அவர் முதலாளிக்கு வேண்டியவர், புதனுக்கு வேண்டியவர், சுக்கிரனுக்கு வேண்டியவரெல்லாம். அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கும் அமைப்பு. சூரிய சந்திரன்றது 4 வருஷத்துக்கு ஒரு அரசுகளில் ராஜாங்கம் மாறுற மாதிரி சூரியன் மாதம் மாறிட்டு இருப்பார். சந்திரன் தொடர்பு கொள்ளக்கூடியவர் தான், மணி மாறிகிட்டே இருப்பாங்க தொடர்பு கொள்ள. அவர் மூலம் தான் சூரியன் கூட சந்திரன் வாங்கி எல்லாம் அனுபவிக்கிறதோ காலத்தை வச்சுருக்காங்க. அப்படி ராசி கோச்சாரத்தில் வரக்கூடியவில்லை. அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்க்கும்போது குருவானவர், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் அழகாக மாத கழுத்தில், அதாவது துலா 27ஆம் தேதி, ஐப்பசி 27ஆம் தேதி போயிடுறார். அழகாக 14ஆம் தேதி நவம்பர் அங்கே போயிடுறார். ஆகும்போது குருனுடைய பாறை துலா மீனத்துக்கு உயர்ந்து பார்த்தீங்களா, என்ன மாதிரி இருக்காது. வியாபாரங்கள் பெருகிறது மட்டுமில்லை, கலைத்துறை மட்டுமில்லை, எல்லாத்துலேயும் செயல்பட்டு காரண காரியங்களை நல்லா சம்பாதிக்கிற அளவு மட்டும் இல்லை, எல்லாரும் திருப்தி நல்ல வளமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பு மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசினியர்களுக்கு பார்க்கும்போது அந்த அந்த ஐனசைன போகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்கார். கூடையே அந்த லாபாதிபதி சொல்லக்கூடியவர் 6ஆம் வீட்டு அதிகாரியும் லாபாதி சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே போயிடுறார். அங்கேயும் போய் சூரியனோட போய் சேர்ந்து போயிடுறார். அந்த புதன் சொல்லக்கூடிய ராசி அதிபரோட கூட இருந்து செவ்வாய் சுகஸ்தானத்தில் உட்காந்து பேசி முடிச்சுட்டு அந்த மீட்டிங்லாம் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மெதுவாக 1 by 1 இந்த அக்டோபர் எண்டில் எல்லாமே துலாத்துக்கு போயிடுறாங்க. துலாம் பூர்வ புண்ணியம். அங்கேருந்து விருத்தியாகி 6ஆம் வீட்டில் போய் இருக்கிற சுக்கராச்சாரியார், பாம்போட கேதுவோட சுக்கராச்சாரியார், அவர் செவ்வாயோட தொடர்பு கொண்டு ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறார். 5 6 தொடர்பு. 6 முதலீடுத்தானத்துக்கு வகையை செய்யறதுக்கு பூர்வ புண்ணியம் நன்னா இருந்தால் தான் முடியும். அந்த பூர்வ புண்ணியம் சொல்லக்கூட அந்த இடத்துல தான் விருத்திக்கு வரும், எல்லாம் விருத்திக்கு வரும். அந்த அமைப்பு தொடர்பு 50-50 ஷேர் பண்ணி ராசி பதிவு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தனுசு சுக்கராச்சாரியர் போடுறார், மாத கடைசியிலே போய்டுறார், கடத்தரத்துக்கு போய்டுறார். அவங்களுடைய ராசிக்குரிய புதத்துக்கு கடத்த நடுசில் சுக்கராச்சாரியர் பூர்வ புண்ணியம் வந்து அயனசேன போகஸ்தானம். அயனசேனா மறைவு ஸ்தானம். அயனசேனத்திலிருந்து தான் எல்லாமே விருத்தி. எதுவுமே சொல்லி செய்யக்கூடியவர் ஒரு காரியம் ஆகாது, ரவுடித்தனம் தான் ஆகும், நாட்டில் அழிக்க தான் முடியும். காரியத்தை சாதிச்சுக்கன்னா புத்தியோடு செயல்படும் போது சொல்லிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, சைலண்ட்டாக பண்ணலாம், அமைதியாக பண்ணி அழகாக பண்ணி சம்பாதிக்கக்கூடிய காலம்தான் இது. அந்த மாதிரி அமைப்பில் விட்டுருக்கு. குழந்தைகள் நலம் நன்னா இருக்கும். நோய் வாய்ப்பு அல்ப ஆயுசில் போகக்கூடிய இது கிடையாது. விபத்துகள் அதிகம்லாம் இருக்காது. மழை காற்று நிறைய வரும், மேலே அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு கிரகம் கூட வக்கரமாகல, ரொம்ப அருமையாக இருக்குது அமைப்பு. சூழ்நிலை பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பில் சுறுசுறுப்பாக யாரும் டீம் ஒர்க்காக பண்ணினீங்கன்னா நல்லா நிறைவு பெற்றுருவோம். இது வரைக்கும் இழந்ததெல்லாம் வாழ்க்கையில் வந்துடும். எல்லாருக்கும் வீடு வாசல் அந்தஸ்து கிடைக்கும், சொத்து பத்து கிடைக்கும், எல்லாரும் அனுபவிக்கலாம். வாழ்க்கையில் குறைவற்ற நிறைவான வாழ்க்கை எல்லாம் கிடைக்கக்கூடியது. வித்தைகள் நிறைய வரும். முன்ன மாதிரிலாம் உட்காந்து ஸ்கூலில் தள்ளிட்டு படித்து அதை படித்து செலவழித்து அப்புறம் பின்னாடி இன்ஜினியர் டாக்டர்லாம் பார்க்கறதுலாம் மறந்துடுங்க. இனிமேலாம் படிப்பு இப்படி தான் இல்லை. வாழ்க்கை பாடம் நிறைய கற்றுக் கொடுத்துருவங்க எல்லாருக்குமே. படிக்கும்போதே ஜீவனத்துக்கு உண்டான வழி பண்ணிப்பாங்க. இப்போல்லாம் அவனுடைய கலை ஆற்றலோ அல்லது பௌதிக ஆற்றலோ எந்த ஆற்றலோ அவனை வெளிப்படுத்தி அவன் திறமையை வெளிப்படுத்தி ஏர்னிங் மணி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு,
அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. செயல் சின்ன தொழில்கள் அது அவருடைய உடம்புக்கும் உழைக்கக்கூடிய சக்தி கொடுத்துருக்கு. பல விதத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் சின்ன வயசுல அந்த படிக்கும்போதே பண்ணுற அளவுக்கு டீம் ஒர்க்காக பண்ணுற அளவுக்கு இருக்குது. சாதனை பண்ணுவாங்க. அதனால் மணி இஸ் நாட் க்ரைட்டீரியா. அந்த மணி தானாக வரக்கூடிய வழியை படிக்கும்போதே செய்யக்கூடிய ஆற்றல் பசங்களுக்கு இருக்குது. நம்மள மாதிரிலாம் இல்லை, அதை படிச்சுட்டு உடனே அப்ளிகேஷன் போட்டு வேலைக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது. வேலை தானாக 4 பேர் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த இதுலேருந்து இருக்குது. அந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரெட்டை வாழ்க்கைன்றது இல்லை. ஒன்று அவுட் சைடு வாழ்க்கை, இன்னொன்று குடும்ப வாழ்க்கை. அவுட் சைடு வாழ்க்கை வியாபாரம் கொண்டு தட்ட வாழ்க்கை வாழ்ந்தானவங்க, ஏன்னா அதுலேயும் கவனம் இருக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொறுத்த அமைப்பு சூழ்நிலை நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரியவங்க வெளிநாடு போவாங்களான்றது, வெளிநாடுன்றது ஒன்றுமே இல்லை. கடல் கடந்து போகிறது, வியாபாரம் வரும்போது மீடியா இருக்கும்போது இன்டர்நெட் இருக்கும்போது வெளிநாடு போய் தான் ஆகணும். நம்ம நாட்டு மட்டும் சாப்பாடு கிடையாது. வியாபாரம்ன்றது வெளிநாட்டு பறந்து இருக்கக்கூடியது. யாரும் போவாங்க, நல்லா இன்வெஸ்ட் பண்ண சம்பாதிப்பாங்க. அந்நிய முதலீடுகள், நேரடி முதலீடு நிறைய நல்லது. நம்ம பங்கு நிறைய இருக்கிறதுனால அது உண்டான வகை தொகைகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் அமைந்திருக்கு. அதனால் பொருளாதாரம் நன்னோடைய வேறும் சீராகும், பணம் முடை இருக்காது, கடன் தொல்லை கொடுக்காது, இதெல்லாம் இருக்குது. இப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் தானாக போயிடும். அதில் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்குது. டீம் ஒர்க்காக பண்ணக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த திருவாதிரையுடைய பங்கு அதிகமாக இருக்கும். இந்த விஷயத்தில் செவ்வாயினுடைய பங்கும் அதிகமாக இருக்கும். குருவுடைய பங்கு நன்னா அனுபவிக்கலாம். அதில் புனர்பூசம், திருவாதிரை, அது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இவாளுக்கு செயல்படுறதுக்கு அமைப்பு நன்னா இருக்குது. குருவனுடைய பங்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா செவ்வாயும் குருவும் தொடர்பு கொள்ள அளவுக்கு தான் இருக்குது. இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் சாரணான்னு செவ்வாய் தான் வீட்டம் எப்படி இருக்குது பாருங்கள், சைலண்ட்டாக. அதனால் நல்லாவே நன்னா இருக்குது. அதே சமயத்தில் சனீஸ்வரனுடைய பங்கு நிறைய இருக்கும். இந்த மிதுனத்துக்கு சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் 8க்கும் 9க்கும் உள்ள ஒரு அத்தியாயம்ங்க. அஷ்டமத்தை பற்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்னென்னு, அதனால் எது தேவையோ அதெல்லாம் வச்சுப்பார், தேவையற்றதை கட் பண்ணிவிடுவார். அதுதான் அஷ்டமம். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்போ நமக்கு தொழிலில் பாதிப்புகள் இல்லாமல் சீராக இறங்கணுன்றது தான் அந்த 8ஆம் வீடு கொடுத்துருக்கு புதனுக்கு, இந்த மிதுனத்திற்கு. பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப பேருக்கு இந்த 7 நாடு சனியெல்லாம் பயம் வந்துடுது. இப்போ மிதுனத்துக்கு 8ஆம் வீட்டில் இருக்கும்போது சனீஸ்வரன் உட்காந்துருக்கு, குரு உட்காந்துருக்கு, அது ஒரு பயம் வந்துடுது. பாதகாதிபதி இதெல்லாம் கொண்டு வராதிங்க. கோச்சாரத்தில் இதெல்லாம் கொண்டு வராதிங்க. கோச்சாரத்தில் இது கொண்டு வரவே கூடாது. இதில் வரும்போது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அமைப்பு ஜாதகத்தில் கொடுத்துருக்கு, அது பிரகாரம் அது எத்தனை பாதிப்பு இருந்தால் அதுவே சரிப்படுத்திடும். இல்லைனா எல்லா 7 நாட் சொல்லி எத்தனை பேருக்கும் பாதிக்குமோ அத்தனை பேருக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு அது மாதிரி பாதிச்சிருக்கு. வாழ்க்கையில் பாதிப்புகள் கொடுத்தா தான் மேலே வரணும்னு சில பேருக்கு இருக்குது. இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. பசிக்கிறதுக்கு வயிற்றில் அடித்தாதாங்க பசி சாப்பிட பண்ணும், அது உடனே முயற்சிகள் பண்ணுவான். எல்லாம் இருந்ததுன்னு அப்படி கை கால் ஆட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் இந்த சரீரத்துக்கு இயக்கத்துக்காக கொடுக்குற காலம்தான் 7 நாடு சனியெல்லாம். சரீரத்துக்கு இயக்கம் கொடுத்தா தான், புத்திக்கும் கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லா விதமான அமைப்புகளை கொடுத்து செயல்படக்கூடிய இதை உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பகவான் பண்ணுறான். சனீஸ்வரர் பாடு திண்டாட்டம் தான். எத்தனை பேர் வாயில் விழ வேண்டியிருக்காரு பாரு. அதனால் இதெல்லாம் உங்களுடைய நம்ம அறியாமையில் அப்படி பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லா காலத்துலையும் நன்னா வாழ முடியும் அமைப்புகளை. அது அடுத்தடுத்து நம்மளுடைய எண்ணங்கள் உள்ளத்தில் இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, வெளிப்படுத்தினா தெரியும். வெளிப்படுத்தவே வேண்டாம். மற்றவங்கள்ட்ட நீ புரிஞ்சுன்னு செயல்பட்டாலே அது என்ன மாதிரி அவனுடைய தொழில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சாதனை பண்ண முடியும். நமக்கு வேண்டிய தேவையை அடுத்தவனுடைய குறைய போக்குறதுக்கு உண்டான வழியை பண்ணி அப்படியே சாய்ச்சிடலாம். இது வியாபாரிகளுக்கு எல்லாம் தெரியும். அதனால் மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்புகள் நன்னா இருக்கும். திருமணத்தை போஸ்ட்போன் பண்ண தேவையில்லை. இனிமேலாம் செலெக்ஷன் ஆஃப் ஒரு வரனோ வதுவோ அழகாக முடிச்சிருவீங்க. நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ செயல்படுறோ அது காலத்தில் அமைஞ்சிடும். பிரிவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உடனடியாக விரிந்து போய் உடனடியாக திருமணம் ஆகலாம். அதெல்லாம் எப்போதுமே இன்னொன்றுக்கு ரெடி பண்ணிட்டு தான் பிரிவுகள் உண்டாக்குவாங்க. இந்த மிதுனத்தில் மாத்திரம் டைவர்ஸ் கேஸுன்றது சர்வசாதாரணமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஆணும் முன்னு அங்கங்கே அலைஞ்சிட்டே இருக்கும் தவிர, இதோ கோயில் பிஸ்னஸ் ஆங்கிள் அது இது போயிட்டே இருப்பாங்க தவிர, சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு டக்குன்னு கட் பண்ணிவிடுவாங்க. வேண்டியது வேண்டாதது அலையும். திருமணம் நம்ம சமுதாயத்தில் திருமணத்தை கட் பண்ணுறது வெட்டுறதுன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். கட்டின புருஷன் கடைசி வரைக்கும் அவன் தான், மாற்றவும் முடியாது. அப்படி 2ஆம் தர கல்யாணம் 2ஆம் கல்யாணம் சொல்கிறத தவிர ஃப்ரெஷ்ஷு கல்யாணம் சொல்கிறது இல்லை.
அதனால் குழந்தைகள் இல்லைன்னு திருமண வாய்ப்பு இதெல்லாம் அர்த்தமற்ற செயல். அதாவது நம்ம டீம் ஒர்க்கா பண்ணுறது ஒரு கடத்தலம் போயிடுது. நம்ம சாஸ்திரத்தினால அவங்க கை பிடிச்சவளுக்கு நான் காப்பாற்றி சரி செய்யணும்னா அந்த காலத்தில் நல்ல குடும்பத் தலைவர்கள் வெளியிலலாம் போக மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தது. இப்போ ஆணும் பொண்ணு சமமாக செய்ய கொடுத்தது. அதனால நீங்கள் கௌரவம் பார்க்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நெளிவு சுழிவு இருக்கணும். விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கணும். அதுக்காக விட்டு கொடுத்ததே இருக்கக்கூடாது. வாய்கள் 2 பேரும் வாய் இருக்குன்னு 2 பேரும் சமமாக இருக்குன்றதுக்காக எனக்கு வாய் இருக்குன்னு காட்டக்கூடாது. பெண்மை வேறு, ஆண்மை வேறு, ஆண் வேறு. அந்த விஷயங்களில் சரீரத்தில் அமைப்புகள் வேறு செயல்படும். அதனால் நீங்கள் எப்படி நடந்துக்கும்போது பெண் நினச்சானா சாதிக்கக்கூடிய பக்தி எல்லாருக்கும் உண்டு. வாழ வைக்க முடியும். கண்ணகி மாதிரி மொத்தமாக அழிக்கவும் முடியும். திரௌபதி மாதிரி நாசம் பண்ணவும் முடியும். இதெல்லாம் பெண்ணினுடைய சக்தியை பற்றி அருமையான ஒரு அமைப்பு. அவங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லாத சுகமான சந்தோஷமான உறவுகள் கை கொடுக்குற காலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நலனுக்கும் நன்றி வாழ்த்து கூறி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.